அட பாவமே, சோசியல் மீடியால ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அதை பார்த்து கோவப்பட்டு ரிப்ளை பண்ண ஒரு 3 பேரை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து உலக நாயகன் இவரை வந்து ரீசன்ட் டைம்ல மலக்காசன் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. அது என்னடா மலக்காசன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இவர் ஒரு பிரஸ் மீட்ல வந்து அப்துல் கலாம் இருக்குல்ல, கலாம வந்து திருப்பி போட்டா கூட கமல் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அதை வந்து திருப்பி போட்டா மலக் அப்படின்ற மாதிரி தான் வரும். அது தெரியாம அவர் வந்து சொல்லிட்டாரு. அதனால அன்றிலிருந்து இன்று வரை மலக் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் அவரு. இதை பார்த்து அவரு பயங்கரமா கோவப்பட்டு ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பேசியிருப்பாரு. சொல்றாங்கல்ல மலஹாசன், ஏய் மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத, மலக் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டதை இவர் வந்து மலம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு மலத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட மலஹாசன் சொன்னா சந்தோஷம், அங்க தாத்தா அதை அள்ளுவாரு, நானும் சேர்ந்து அள்ளுவேன். ஐயா, அது வந்து மலம் கிடையாதுயா, மலக்கு. விட்டா கிறுக்கு நாக்கிடுவாங்க. நம்பர் 2, நேஷனல் கிரஷ் என்று கேவலமாக அழைக்கப்படும் ராஷ்மிகா அவர்கள். இவங்களை வந்து சோசியல் மீடியால கிரிஞ்சி பண்றனால வந்து கிரிஞ்சி மிகா அப்படின்ற மாதிரி போட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த இவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன வந்து வேணும்னே வந்து காசு கொடுத்து ட்ரோல் பண்ண வைக்கிறாங்க, இது யாரோ பண்ற ஒரு சதி வேலை, என்ன பிடிக்கல அப்படின்னா சைலண்டா இருங்க, இந்த மாதிரி மீம் போட்டு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கதறி இருப்பாங்க. Pay people to troll and I'm like, kill this person so that you can grow. ஆனா வேணும்னே இந்த மாதிரி காசு கொடுத்து பண்ணா தப்பு தான். ஆனா நீங்க Come no. கிரிஞ்சி பண்ண கிரிஞ்சின்னு தாங்க சொல்லுவாங்க.